தேங்காய் அரைச்சு ஊத்தாம இந்த மாதிரி ஒரு சிக்கன் குழம்பு பண்ணி பாருங்களேன். இட்லிக்கும் ஒயிட் ரைஸ்க்கும் சூப்பரா இருக்குங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். 2 தக்காளி மீடியம் சைஸ், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா பொடி பொடியா வெட்டி வச்சுக்கலாம். ஒரு குக்கர்ல ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு முதல்ல வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து வதக்கலாம். தக்காளி வதக்கிறதுக்குள்ள நம்ம இஞ்சி பூண்டு மட்டும் அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துட்டு, ஒரு பட்டை, ஒரு 5 அல்லது 6 கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க. உங்களுக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும்னா நீங்க இஞ்சி பூண்டு கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து அரைச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். குட்டி ஸ்பூன்ல 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லது கரம் மசாலா, கறி மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, எல்லாமே அந்த குட்டி ஸ்பூன்ல தான் நான் சேர்க்கிறேன். ஒரு சின்ன டம்ளர்ல 1 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நீங்க கடாயிலேயே கூட வச்சு வேக வச்சுக்கலாம். கடாயில வைக்கிறதா இருந்தா தண்ணி கொதிச்ச நேரத்துல இருந்து ஒரு 8ல இருந்து 10 நிமிஷம் வச்சீங்கன்னா போதும். சிம்ல வச்சுக்கோங்க. நல்லா ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ற. தண்ணி அளவா ஊத்தினதுனால கரெக்டா வெந்திருக்கும். தண்ணியும் அதிகமா இருக்காது. தண்ணி அதிகமா இருந்தா கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க. நிறைய பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இது பத்தாதுங்க. தேங்காய் அரைச்சு ஊத்தினாதான் சரியா இருக்கும். கடைசியில கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். ஒயிட் ரைஸ்க்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நிறைய விதமா குழம்பு வைக்கலாம். பட் இது நான் சிம்பிளா பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்க.